வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர வணக்கம். நான் என்ன பண்ணுறேன், காய் நறுக்கிறேன். நாளைக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு காய்கறி நறுக்கி கொண்டிருக்கிறோம். என்ன காய்? என்ன காய்? சவுச்சு சாம்பார் நாளைக்கு. சவுச்சு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுக்கிறது. ஓ, அந்த ஒரு சவுச்சவு வந்து சாம்பார் வச்சா போதுமா? இவ்வளவு தேவையில்லை நமக்கு. நமக்கெல்லாம் இதுலேயே பாதி முக்கால் போதும். இப்போ ஒரு சவுச்சவில் சாம்பார் வச்சோம்னா எத்தனை பேர் சாப்பிட்லாம்? ஒரு சவுச்சவில் சாம்பார் காய் தான் யாருமே கடிச்சிக்க மாட்டேங்கிறோமே. சாம்பார் குழம்பு தான் ஊற்றிக்கிறோம், காயை எங்கேயே கடிச்சிக்கிறோம். ஆமாம், ஆனால் அதுலேயும் தானே காய் போடுறோம், அதை ஏன் கடிச்சிக்கிறது இல்லை நம்ம? தெரியல, நீங்கள் தான் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நாங்களாம் சாப்பிடுவோங்க. அது குழம்புல இருந்து அதை அரிஞ்சு வச்சுவீங்களா? அதை அரிஞ்சு வைக்கிறது, அது ஒரு வெஞ்சினமாக தான் வைக்கிறது, இலையில வைக்கல. ஓ, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே தனியாக பொரியலுக்கு காய் பண்ணுறாங்க. இதில் இப்போ மட்டன் குழம்பை எப்படி வைக்கிறாங்கன்னா, மட்டன் முதல்ல குழம்பு வைக்கல கறியை போட்டுடுறாங்க. அப்புறம் குழம்பு வெந்து எல்லாம் கரைச்சி ஊற்றி வச்சதுக்கப்புறம் அந்த கறியை அரிச்சு எடுத்து அதை வறுக்கிறாரு. கறியை அரிச்சு எடுத்துடுறாங்க. குழம்பு மட்டும்தான் இருக்கும் மட்டன் குழம்புல. சரி, இப்போ அம்மா அரசெல்லாம் அப்படித்தான் பண்ணுது. 1/2 கிலோ தான் வாங்குறாங்க. ஆனால் வாங்குறது 1/2 கிலோ வாங்குறதுல குழம்பு வச்சு குழம்புலையும் சார்ந்து போயிடும் மட்டன். குழம்பு நல்லா இருக்கும். குழம்பு வச்ச உடனே அந்த குழம்புல இருக்க கறியெல்லாம் அப்படியே அரிச்சு போட்டு இப்படி பெரட்டல் மாதிரி நல்லா வறுக்கிறாரு. அது ருசிக்கு ருசியாகவும் இருக்கும், டேஸ்டாக இருக்கும்ல கெட்டியாக வறுத்தோம்னா. ஓ ஆமாம். ஆனால் மம்மி யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம குழம்புன்னு வைக்கிறோம்ல, குழம்போ சாம்பார்னு வைக்கிறத நம்ம வந்து காயை எடுத்து போட்டது தோணாது தானே. குழம்பு அதில் இருக்க லிக்விடை தானே வச்சு சாப்பாட்டுலேயோ எதுலேயோ சப்பாத்திலேயோ இட்லிலேயோ ஊற்ற தோணும். அப்படிதான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக போட்டோம்னா நம்ம கடிச்சிக்கிடுவோம், அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் நம்ம சாப்பிடலையா? ஆமாம், சவுச்சவு இந்த பூசணிக்காய் இதுகளை தான் சாப்பிட மாட்டேங்கிறோம். கத்திரிக்காய் சாப்பிடுவோம். கத்திரிக்காய் சாப்பிடுவோம். அப்புறம் மம்மி யாரோட வீடியோ பார்த்தீங்க? அக்ஷயா வீட்டு சமையல் நம்ம வீட்டு குக்கர் மாதிரியே வச்சுருக்காரு. அதே மாதிரி வாங்கியிருக்கா? அதே மாதிரியே வச்சுருக்காரு. அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கா மேம்? பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் எனக்கு பழகினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் முதல்ல சொல்லுவீங்கல்ல, சமைக்கல ஒரு குக்கரில் கூட்டு வச்சுருவேன், ஒரு குக்கரில் குழம்பு வச்சுருவேன். விளக்குறதுக்கு யோசிக்கிறேன். 2 குக்கரையும் எடுத்தேன். 2 குக்கருங்களை விளக்கணும். ஆமாம், ஆனால் பண்ணுற நேரம் மிச்சம் தானே. பண்ணுற நேரம் ரொம்ப யாராவது ஆள் பேர் வந்துட்டு அப்படி பண்ணலாம். இல்லைன்னா நம்மளா இருந்தால் ஒன்றே கழுவி புடங்கிக்க வேண்டியதுதான். எழுது விளக்க வேண்டியதா இருக்கு, யோசிக்க வேண்டியது. எல்லாத்தையுமே யோசிக்கணும். இப்போ விளக்க ஆள் கிடந்தா இது இல்லாட்டி அதை போடலாம், இதையும் அதையும் ஒன்னா போட்டு சமைக்கலாம், விளக்குறதுக்கெல்லாம் ஆள் இருந்தா. நம்மளே பண்றதுனால யோசிக்க வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சி இமீடியட்டா பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நான் தான் எந்த நேரமும், வேறு யாருமே இல்லை விளக்குறதுக்குலாம். முத்துமின வரவே மாட்டேங்கிற, வந்தாலும் விளக்க விட மாட்டேன். அவள் அவங்க வீட்டிலே செய்ய மாட்டா, நம்ம வீட்டில் எப்படி செய்வா? டெல்லி போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேரன், என் மக, மாப்பிள்ளை எல்லாரும் ஃப்ளைட்டில் டெல்லி போயிருக்காங்க. டெல்லியில் ஏதோ ஒரு கண்ணன் கோயில் இருக்கான், அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க திருச்சியிலேருந்து. திருச்சி டு டெல்லி ஃப்ளைட் இருக்கா? திருச்சி டு டெல்லி ஃப்ளைட் இருக்கு. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா மம்மி? நான்லாம் போகிறேன். முத்துமினாவே இப்போ தான் பார்க்குறா. முத்துமினா 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டா. ஆமாம், ஏற்கனவே 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டா. அவள் வெளிநாடு தான் போகலையே தவிர நம்ம இந்தியாவுக்குள்ளே எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டா ஃப்ளைட்டில். ஹைதராபாத்து, மைசூரு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டா. அந்த மைசூர் பேலஸ்லாம் போயிட்டு இருந்தால? ஆமாம், மைசூர் பேலஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா. அந்த மைசூர் பேலஸ் கோட்டைங்க. ஆமாம். ஆனால் மம்மி இது நம்ம இங்கிட்ட நம்ம காரைக்குடி சைடு தானே சொல்கிறோம், இந்த வீடெல்லாம் அவ்வளோ பெருசு இருக்குது, அரண்மனையாக இருக்குது, கோட்டையாக இருக்குன்னு. ஆனால் மைசூர்லலாம் ஒரு கோட்டை தானே இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருந்தவங்களும் இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்காங்களா? மைசூர் வந்து கோட்டைன்னு சொல்லணும், ராஜாக்கள் உண்மையாகவே வாழ்ந்ததா. இப்போ நம்ம ஊர்லேயும் தானே எல்லார் வீடுமே பெருசாக தானே இருக்குது காரைக்குடியிலலாம். காரைக்குடியில் அது நம்ம செட்டியாச்சி வீட்டுக்கு தான் பெருசாக இருக்குது, மற்றபடி ராஜாக்கள்லாம் இல்லை. ஆனால் புதுக்கோட்டையில் மன்னர் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், புதுக்கோட்டை மன்னர் இருந்திருக்காரு.
புதுக்கோட்டை வந்து மேமி முதல்ல வந்து முதல்ல இந்தியாவே கிடையாது. ஓ, புதுக்கோட்டை. திருச்சி வரைக்கும் தான் இந்தியா. அப்புறம் வந்து புதுக்கோட்டை வந்து தனி சமஸ்தானமா இருந்துச்சு. தமிழ்நாடே இல்லையா? தமிழ்நாடே இல்ல, தனி சமஸ்தானமா இருந்துச்சு. அதாவது இந்த கடல்ல ஒரு பகுதி ஒதுங்கி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒதுங்கி இருந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அந்த மன்னர்கிட்ட கேட்டு நாங்க இந்தியாவோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது தமிழ்நாட்டுல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் சேர்த்துதான் இப்ப நம்ம இங்க எல்லாம் புழங்கிட்டு இருக்கோம். அது யாரு உனக்கு சொன்னா? அது நம்ம படிச்சிருக்கோம் நாங்களே. புதுக்கோட்டை எப்பவுமே தனி சமஸ்தானம். அது ஒரு நாடு புதுக்கோட்டையே. இப்போ இந்தியாங்கிற ஒரு நாடு மாதிரி புதுக்கோட்டை தனியாகவே இருந்துச்சு. இங்கிட்ட இருக்க நிலப்பரப்புகள் எல்லாம் இப்போ திருமயத்தில் ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி இந்த குண்டு போடுறது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. புதுக்கோட்டையில் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் ராஜாக்கள் பயன்படுத்தினது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு அங்கேருந்து குண்டு போட்டால் அவங்க எதிரிகள் எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குண்டு போடுற இடம்லாம் திருமயத்தில் இருக்குல்ல, கோட்டையெல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சித்தனாவாசல் குகை கோயில் என்னென்னலாம் வச்சுருந்தாங்க புதுக்கோட்டையில். எல்லாமே இந்த கல் இதுவாக உள்ளது. கோட்டை இருக்கு. ஆமாம், கோட்டை இருக்குன்னு. ஆமாம். அது இப்போ வந்து ஆனால் இதுவாகிட்டாங்க, காசு கொடுத்து நம்ம பார்க்குற மாதிரி ஆகிட்டாங்க. கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. கவர்மெண்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ 20 ரூபாயோ 30 ரூபாயோ பார்த்தா தான் டோக்கன் வாங்கினா தான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். முதல்லலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் அப்படிலாம் கிடையாது. அப்போ சும்மா போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஆளுங்க நிறைய வராங்க அப்படின்னாவும் நானே பார்த்ததே இல்லை. அதுக்குள்ளே இப்படி போயிட்டே இருப்போம். கல் மண் அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கல்லுகளாக இருக்கும், இந்த முக்கோண கல்லுகளாக அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே போனோம்னா இந்த மன்னர்கள் பயன்படுத்தியிருப்பாங்கல்ல, இந்த பீரங்கி போடுற இடம் மாதிரியே ஒன்று இருக்கும். அதாவது இந்த பீரங்கியில் பெரிய குண்டு அதை அதுக்குள்ளே வச்சு தள்ளுவாங்களாம். தள்ளுனா அந்த குண்டு இங்கேருந்து எங்கே புதுக்கோட்டை வரைக்கும் பறக்கும், திருமயத்துலேருந்து. அவ்வளோ ஃபோர்ஸில் இப்போ நான் எப்படி ஒரு இதை அதாவது தூக்கி விட்றேன்னு வச்சுக்கேன், எவ்வளோ தூரம் பறக்குது ஒரு பேனாவை தூக்கி விட்டோம்னா அது மாதிரி அவங்க வந்து குண்டை இங்கேருந்து அங்கே தூக்கி விட்றது அந்த மாதிரி. அப்புறம் வந்து அவங்க பயன்படுத்திய இங்கெல்லாம் என்னென்ன, அதாவது திருமயத்தை வந்து இந்த கருவிகள் வைக்கிற இடமா பயன்படுத்தியிருக்காங்க. குண்டு இங்கேருந்து போடுறது எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சு, அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்புறம் உள்ள ஒரு சாமி இருக்கு, அந்த சாமியை கும்பிட்டு தான் குண்டு போடுவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சாமி வந்து பெருமாள் தானே இருக்கு? பெருமாளே ஏதோ இருக்கு, ஆனால் உள்ள மலை மேலே ஒரு சாமி இருக்கு. அப்படியா? சின்ன சாமி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியே நம்ம நம்ம வெளியே போயில பாத்தீங்களா, ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா பெரிய கல்லா இருக்கும். நம்ம இந்த வீட்டுல ஒரு பொருளை அடைஞ்சு வைக்கிறோம்ல, அது மாதிரி அங்க கல் அடைஞ்சிருக்கோம். ஆனா மம்மி நம்ம என்னைக்காவது நம்ம நிறைய வாட்டி அந்த சைடு போயில யோசிப்போம்ல, நம்ம போயிட்டு இருக்கல இந்த கல் உருண்டு வரணுமா, என்ன மம்மி யோசிப்பீங்க? ஆத்தாடி அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனா அதெல்லாம் உறுதியா தானே இருக்கு, இருக்கு அப்படியே. அது மழை இவ்வளவு பனி இவ்வளவு இயற்கை சீற்றத்துக்குலாம் அது அப்படியே இருக்கு. அதான் பாரதி பாஸ்கர் ஒரு விஷயத்துல சொன்னாங்க, திருச்சி மலைக்கோட்டை இருக்குல்ல, அந்த மலைக்கோட்டை வந்து அந்த மலைக்கோட்டைக்கு வயசு வந்து 2500 வயசாம். அவங்க பேச்சு இதுல பட்டிமன்றத்துல சொன்னாங்க, அந்த மலை நினைக்குமா, என்னடா ஒரு மனுஷன் வாரேன் ஜாகிறேன் இருக்கேன் போறேன், நம்ம 2000 வருஷமா இருக்கோம். இப்ப நம்ம யோசிப்போம்னா நம்மளே இப்ப 100 வருஷமா இருக்கோம். புதுசா ஒருத்தவங்க வந்தானே இவங்க யாரு புதுசா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறோம்ல. இப்ப வீட்டுக்கு வந்தவங்கள அவங்க போயிடுவாங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அந்த மலை யோசிக்குமா நம்மளெல்லாம்? ஆமா, இங்க வேற ராமநாதன் உங்க அப்பா இருக்கான்னு வச்சுக்க, ஆமா உங்க அப்பா பிறந்தாங்க வளர்ந்தாங்க 6 பிள்ளை பெற்றாங்க இந்த போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மலை மட்டும் அப்படியே. அந்த மலை இந்த மாதிரி யோசிக்குமா, வர்றேன் மனுஷன் வர்றேன், எவ்வளவு பெரிய டேலண்டா இருந்தாலும் வர்றேன், 60-70 வருஷம் இருக்கேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், குடும்பம் வச்சிருக்கேன், இந்த போய் சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான், நம்ம இப்படி இருக்க வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி தானே யோசிக்கும். நீங்க திருச்சி போயிருக்கீங்களா மலைக்கோட்டையில? திருச்சி மலைக்கோட்டை அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கேன், மற்றபடி வேற எங்கேயும் போகணும். அது மலை மேல ஏறி தானே போகணும். அங்கேயும் என்ன விநாயகர் தான் இருப்பாரா? பெருமாள் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் கேட்கல, மலைக்கோட்டையில தாய்மான சாமி எல்லாம் இருக்கும். எங்க அம்மா எல்லாம் பிரசவத்துக்கு பொண்ணுகளை கூட்டிட்டு போயில ஃப்ரெண்ட்ஸு, தாய்மான சாமிக்கு அப்பெல்லாம் கார்வா எடுத்து வச்சுட்டு போவாங்க. தாய்மான சாமி நமக்கு இடுப்புக்கு எடுத்து போகும்போது
தாய்மான சாமிக்கு 25 பைசா அப்போ. ஆ எனக்கெல்லாம் புள்ள உரைக்கல. இப்போ 25 பைசாவே பெருசு. இப்போ 25 பைசாவே கிடையாது. ஆமாம், செல்லாது. இப்போ 11 ரூபா எடுத்து வச்சுட்டு போனா குழந்தை தாயும் செய்யும் நல்லா பிறந்து நல்லா இருப்பாரு. தாய்மான சாமி தான் அது ஃபுல்லா சாமி. அதுக்கு காசு எடுத்து வச்சுட்டு போகணும். இல்லை மேமி, போயில பிள்ளையில இல்லை மேமி, இப்போ வந்து தாய்மான சுவாமிகள்னா அவங்க வந்து இந்த பிரசவத்துக்குள்ள சாமியா? அது தெரியல. அது ஆம்பளை சாமி தான். ஆனா தாய்மான சாமிங்கிறது ஆம்பளை சாமி தான், பொம்பளை சாமி கிடையாது. நான் பார்த்துருக்கேன். ஆம்பளை சாமி தான். ஆனா அவர் வந்து எந்த வலி வேதனை இல்லாம குழந்தையும் தாயையும் தனியை பிடிச்சிடுவாரு, ரொம்ப கஷ்டப்படாம. அவங்கள்ட்ட இருந்து எடுக்க இல்லையா? குழந்தை பிறக்க இல்லை, அதனால அவரை வேண்டிட்டு போகணும். உங்க அம்மா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான்? ஆமா, எல்லா பிள்ளைகளுக்குமே அது அந்த மாதிரி தான் செய்வார். அது எனக்கு செய்யும் போது எனக்கு தெரியும், அவங்களுக்கு பண்ணும்போது. ஆயா மறந்தாலும் சோறு பெரியம்மா சொல்லுவா. அப்புறம் அந்த கார்வாயை எடுத்து வச்சுட்டு அந்த கார்வாயை என்ன பண்ணுவீங்க? அதுவும் தெரியல. அந்த சாமிகிட்ட தானே கொண்டு கொடுக்கணும். ஆமா, அது என்ன பண்ணுவோம்னு தெரியல. சாமிகிட்ட தான் கொண்டு கொடுக்கணும். ஆமா, சாமி குலதெய்வத்தோட சேர்த்துற வேண்டியது. இல்ல மாமி, அந்தந்த சாமிக்கு எடுத்து வைக்கிறது அந்தந்த சாமி கொடுக்கணும். இந்த கார்வாய்க்காக அவங்க தாய்மான சாமி கோயிலுக்கு வர முடியாது இல்ல யாருமே. இல்ல, கார்வாயே எடுத்து வச்சிருப்பாள் நிறைய இல்லையா? இல்ல, அந்த சாமிக்கெல்லாம் ரொம்ப ரேரா தான் எடுத்து வைக்கிறது. குலதெய்வத்துக்கு தான் நம்ம காசு எப்பவுமே எடுத்து வைக்கிறது. நாங்களாம் வீட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் வருமானம் வந்துச்சுன்னா குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிருவோம். 500 ரூபா எடுத்து வச்சிருவேன் நான் ஃபர்ஸ்ட், எந்த வருமானம் வந்தாலும் வீட்டுக்குன்னு மாசம். அது ஏன் அப்பையிலேருந்தே ஹேபிட் வந்துருச்சா? ஆமாம், அதை எடுத்து வைக்கிறது நமக்கு இந்த அளவாக இருக்கிறோம். இல்லைன்னாக்க ரொம்ப இதாகிருக்கும், தடுமாறின்னு நம்ம எடுத்து வச்சிடணும். ஆமாம், நமக்கு வாரத்தில் ஒரு பாகம் குலசாமிக்கு எடுத்து வச்சிடணும். அதான நம்ம குலசாமி கோயிலுக்கு போகையில் எடுத்துக்கலாம் செலவுக்கு. நம்ம இப்போ அதானே காருக்கு அர்ச்சனைக்கு போகையில் வரையில் எடுத்துக்கிறோம். அந்த சாமிக்கு சேர்த்து வைக்கிறது எனக்கு 10,000 20,000 அப்படி இருக்கும். இந்த குலசாமிக்கு எடுத்து வைக்கிற பணமே எனக்கு 10,000 அப்படி இருக்கும், நிறைய பணம் இருக்கும். அப்போல்லாம் இப்போ இந்த கார் வாங்கிட்டு இப்போ கார்ல போறதுனால அது மாசம் எடுத்துறோம். முதல்ல எடுக்க மாட்டோமா? முதல்ல எடுக்க மாட்டோம், கார் நம்ம இல்லாத போது எடுக்க மாட்டோம். அது எனக்கு 10,000 20,000 அப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதாவது இப்போ ஒரு சேலரி வந்தால் 500 ரூபா எடுத்து வச்சிருவீங்க. அது வந்து 500 ரூபா எடுத்து வச்சுருவேன். ஏம்ட்டு காசு வந்தால் அதுக்கு 500 ரூபா எடுத்து வச்சுருவேன். முத்துமினாயிரம் காசு கொடுத்தானா அதுக்கு 500 ரூபா எடுத்து வச்சுருவேன். அப்படி 1500 ரூபா எடுத்து வச்சுருவேன். வேறு ஏதாவது காசு ஏதாவது எனக்கு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதில் 500 ரூபா எடுத்து வச்சுருவேன். இப்படி 2000 ரூபா மாதம் 2000 3000 எடுத்து வச்சுருவேன். 2000 எடுத்து வச்சுருவீங்க. இப்போ நம்ம 2 வீலரில் போகிறதா இருந்தால் அந்த 2000 ரூபாயில் 100 ரூபா மட்டும் தான் பெட்ரோலில். ஆமாம், அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே வந்துடும். அது 10,000 15,000 வந்துடும். ஆனால் நம்ம 2 வீலரில் போயில வெயிலில் அடிபடுவோம்ல. ஆமாம், அப்பா அது போகவே முடியாது, எவ்வளோ சிரமமாக இருக்கும். நான் குலதெய்வத்துல கேட்டேன், எனக்கு வேணும்னு கடவுள் கொடுத்துட்டாரு. கேட்டதெல்லாம் கொடுத்தாரு எனக்கு. இப்போ கல்யாணம் முடியணும், அதையும் கேட்டிருக்கோம், கொடுத்துருவாரு. தாய்மான சுவாமி இங்கே நம்ம ஊரில் இது இருக்கா மம்மி? தாய்மான சாமியா? நம்ம ஊரில் இல்லை, அங்கே தான் போகணும். திருச்சி தான் போகணுமா? மலைக்கோட்டை தான், வேற எங்கேயும் இல்லை. மேலே பிள்ளையாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், உச்சி பிள்ளையாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அதுக்கு பக்கத்துலேயே இந்த சன்னிதி இருக்கு. இப்போ சோபனா வந்து திருச்செந்தூர் போயிருக்கு. வந்து இங்கே யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு வந்து இங்கிட்டு தமிழ்நாட்டுல சொந்தக்கார தங்கச்சி விட அக்கா விட யாரோ வீட்டுக்கு வந்து திருச்செந்தூர் போயிருக்கு. திருச்செந்தூர்ல பயங்கர கூட்டமா திருச்செந்தூர் போயிருக்கு. சோபனா அது தங்கச்சி அது தங்கச்சி. அது எதுக்காக மம்மி போயிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த விரதம் இருந்தாங்கல்ல, அதனால திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரணுங்கிறாங்க, அந்த காணிக்கையை முடிக்கிற மாதிரி. அதுக்காக இப்போ வந்து முருகன் தானே அதில் ஃபேமஸ். அன்னைக்கு அவங்க முருகனுக்கு தானே விரதமாக இருந்தாங்க. அதை வந்து ஏதோ ஒரு முருகன் ஃபேமஸான முருகன் கோயிலில் போய் நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு திருப்தி அடைஞ்ச மாதிரி. இப்போ பழனிக்கு நம்ம இதுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு நம்ம இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் போகிறோம் வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தங்களும் ஒரு வேண்டுதல் மாதிரி. நல்லா சாமி கும்பிடுது சோபனா.
நமக்கெல்லாம் அவங்க ஆனா மம்மி நான் பார்த்தேன். அப்புறம் வந்து அவங்க இது விறகடுப்புல தானே சமைக்கிறாங்க. விறகடுப்புல தான் அது சூப்பரா சமைக்குது. ஆனா விறகடுப்புல தான் வைக்குது. கேஸ வச்சிருக்கு. ஆனா விறகடுப்புல சமைக்குது. இல்ல ஏன்னாக்கா அவங்க விறகடுப்புல ஏன் சமைக்கிறாங்கன்னா அவங்க கிளைமேட்டுக்கு விறகடுப்பு முன்னா வீடு கொஞ்சம் கதன்னு சூடாவே இருக்கும். தணல் கிடக்குறனால. ரெண்டாவது அந்த தணலை தோண்டி தோண்டி அவங்க வெளியே கொண்டாந்து துணியெல்லாம் ஒரு தகரத்துல வச்சு அதுக்கு மேல துணியை போட்டு துணியெல்லாம் காய வைக்கிறாங்க. போடுறதுலாம் அந்த தணல் காயறதுக்கு அந்த மாதிரி காய வைக்கிறாங்க. விறகெல்லாம் தணல்ல அடுப்புகிட்ட காய வச்சிடுறாங்க. மேல இருந்து எடுத்து பரன்ல இருந்து எடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. விறகடுப்பு அதனாலதான் அவங்க யூஸ் பண்றாங்க. இல்ல மேமே அன்னைக்கு அவங்க சமைக்கல பார்த்தேன். இப்போ வந்து சில நேரத்தில் விறகு அடுப்பு எல்லா நேரமும் இந்த கேஸ் மாதிரி ஒரே அளவா எரியாது. அவங்களுக்கெல்லாம் எரியுதுப்பா, நல்லா எரியுது. அது வீட்டுக்காரரும் பண்றாரு, நல்லா அப்படியே சூப்பரா எரியுது. கேஸ் அடுப்பை விட நல்லா எரியுது அவங்களுக்கு. அதே பழகி போச்சு அவங்களுக்கு. எப்படி தீயரிக்கணுங்கிறது தெரியுது. நமக்கெல்லாம் முட்டிக்கு நிற்கும், எரியாது. புகையும் ஊதணும், அவங்க கரெக்டா எரிக்கிறாங்க. அவங்களுக்கு கேஸ் அடுப்பை விட நல்லா எரியுது. 5 நிமிஷம் திறக்கி விட்டு பண்ணிடுது. ஆமா பரவாயில்லையே, நல்லா பண்ணுது அது. இப்போ நம்மளா இருந்தா விறகு அடுப்புல பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், உஃப்னு ஊதி 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 அப்போ அதுலயே பாதி எனர்ஜி போயிடும். அப்புறம் எங்க மீதியை சமைக்கிறது. நாங்க முன்னாடிலாம் விறகடுப்புல பொங்கல் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தைப்பொங்கல் வைக்கிறது விறகடுப்புல வைப்போம். ஆயா வீட்டுல இருக்கல விறகடுப்புல வெளியே பொங்க வைப்போம். மண்ணெல்லாம் கொட்டி வச்சு அதுல பொங்க வைப்போம். அடுப்பு வச்சு வாசல்ல சிமெண்ட் பேந்து போயிடும். அப்படிலாம் பொங்க வைப்போம். அந்த பால் பொங்குறதுக்குள்ளேயும் அப்ப தீயரிக்கவே முடியாது, அவ்வளவு சிரமமா இருக்கும். இடையில அமர்ந்து போயிடும். ஊதி அதுல தெம்பு பூரா போயிடும். ஆமா, பொங்க வச்சு சமைச்சு சாப்பிடுறது. ஆமா, இப்பெல்லாம் கேஸ்லயே வச்சிடுறதுல. ஆமா, இடையில வந்து ஒரு வருஷம் மாறணும். மாறையில தான் இப்படி மாத்திட்டோம் நாங்க ஃபுல்லா. இங்க வந்து மாறணுமா? இங்க வந்து தான் மாறணும்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க வீட்லயும் கார்த்தி அம்மா அப்பா வீட்லயும் நம்ம வெளியே தானே வச்சோம் வாசல்ல. ஆமா, வாசல்ல முத்திமினா இருக்கும்போது வாசல்ல வச்சோம். அதுக்கப்புறம் இது நம்ம இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடிதான் நீங்க வந்து கேஸ் அடுப்புலயே வச்சிங்க. அப்பதான் சரின்னு நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டும் ஃபுல்லாவே நம்ம இதுல தான் வச்சோம், கேஸ் அடுப்புல தான் வச்சோம். விறகடுப்புல வைக்கிறது சின்ன திட்டம் இல்லை. இப்ப நம்மளாம் தீயரிக்க முடியாது. இல்லை யோசிச்சு பாருங்க. இப்போ ஆசையாக தான் இருக்கும் அவங்களுக்குலாம். அது என்னமோ கேஸ் அடுப்போட நல்லா எரியுது, நல்லா விறகு வச்சு எரிக்கிறாரு. அது வீட்டுக்காரருமே நல்லா எரிக்கிறாரு. அது பழகிடுச்சு அவங்களுக்கு. நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ மம்மி இப்போ விறகடுப்புல எரிச்சுட்டாங்கன்னா இப்போ பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் இருக்குல்ல, தடல்லாம் இருக்கு, அதில் சுட வச்சுக்கலாம். இல்லை மம்மி வத்த வச்சுக்கலாம். உப்புமாவில் இப்போ கோலா பண்ணுவோம் நாங்கள் அந்த காலத்தில். வாழைப்பூ கோலா பருப்பு ஊற வச்சு பருப்பை நல்லா அரைச்சி விட்டு வாழைப்பூ கோலா வாழைப்பூவை நறுக்கி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கோலா பண்ணுறது. அதெல்லாம் இந்த விறகடுப்புல போட்டோம்னா சூப்பராக ஒத்தொத்தையாக வரும் வாழைப்பூ கோலா. சூப்பரா ஒத்தொத்தையா வரும். இப்போ கேஸ் அடுப்புல மட்டும்தான் அப்படி வராது. இது ஒரே அளவு தான் எரியும். இது கேஸ் அடுப்புங்கிறது ஒரு அளவு தான் எரியும். அது கூட எரியும், ஒன்று குறைச்சி எரியும், அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இல்லை மம்மி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு சட்டியை பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விறகடுப்புல வச்சு, அது நெருப்பு அதிகமாக எரிஞ்சிருச்சுன்னா நல்ல கறி பிடிச்சிரும். அதை விளக்குறதுக்கு, அதை ஊதி அதை இது பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதை இதை கறியை தேய்ச்சி கழுவி திரும்ப பயன்படுத்துறதுக்கும் இது வேணும். அப்போ இப்போ அவங்க சாப்பிட்றதுல பாதி எனர்ஜி இதுக்கே போயிடும்ல. அது என்ன பண்ணுது, குக்கரை விறகடுப்புல தான் வைக்குது சோபனா. குக்கரை விறகடுப்புல தான் வச்சு விசில் வந்தோடனே இறக்கி வைக்குது. ஆனால் இறக்கி வச்சோடனே சூட்டோட விளக்கிடுது. சூட்டோட விளக்குனா கறி ஒட்டிக்காதான், சீக்கிரம் போயிடுமா. நம்ம குக்கர்ல பழிச்சிருந்தே வச்சிருக்காது, கறியாவெல்லாம் வைக்கல. நம்மளுக்கு கை சுடும்ல, ஒரு கொஞ்சம் லைட் சூடோடு. சாம்பல் வந்து சாம்பலோட இது வேற, அதில் பிடிச்சி போயிடும் பாத்திரத்துல. சாம்பலோட கலர் ஒரு மாதிரி இந்தாலி கலரே மாறி போயிடும் சாம்பல் தேய்ச்சோம்னா. இது வந்து பளிச்சுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. ஜாமெல்லாம் அவர் குக்கரை இதில் தான் வைக்கிறாளா? தவளையெல்லாம் அதில் தான் வச்சு சோறு பிடிக்குது. அதெல்லாம் பளிச்சுன்னு வெள்ளி மாரி இருக்கு அது. பரவாயில்லையே, நல்ல அவரும் விளக்குறாரு. அவரும் விளக்குறதெல்லாம் விளக்குறாரு, சமைக்கிறாரு. இதுக்கு முடியலன்னா சமைக்கிறாரு. நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. மாமியா மட்டும்தான் ஒன்றும் செய்யல, பிள்ளைய ஒன்றும் அடுப்புக்கிட்ட செய்யல. பாருக்கல, இவங்க தான் சமைக்கிறது.
இவங்க 2 பேரும். இவங்க சாந்தா முத்து அந்த மாதிரி இல்லை மம்மி, அவங்க கேஸ் தானா? சாந்தா பயங்கர டேலண்ட். இல்லை மம்மி, அவங்க வந்து கேஸ் தானா? கேஸ் தான். அவங்க இந்த விறகடுப்புலாம் ட்ரை பண்ணல. ஆனா இவங்களும் கேரளா, அவங்களும் கேரளா தானே. இவங்க வயநாடு, அவங்க இடுக்கி. இது கொஞ்சம் நாகரிகமா இருக்கு. சாந்தா முத்து கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. ஆனா இருக்க ஏரியா அப்படி இருக்கு. இருக்க ஏரியா அப்படி இருக்கு. பக்கத்து வீடு இது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுல எல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அது பழகி போச்சு. வயநாடு நல்ல டெவலப்மெண்ட் போல எம்மி. இப்ப சாந்தா முத்து இருக்குது நம்மள மாதிரி தான் இருக்கு. நம்மள மாதிரி கொஞ்சம் சின்ன, மற்றபடி நம்மள மாதிரியே எல்லா சௌகரியத்தோட. அவங்க கேரளா லைஃப் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க கல்ச்சர் தான். இல்லை, வீட்டுக்குள்ளே தமிழ்நாடு கல்ச்சர் தான். தமிழ் தான் பேசிக்கிட்டு, தமிழில் இது வீடியோ எடுத்துக்கிட்டு, தமிழில் தான் எல்லாமே மோஸ்ட்லி. இப்போ நம்ம ஸ்டேட்டு தான் கேரளா. ஆனா போறது வருது அவங்களுக்கு கஷ்டம். ஒரு ஆட்டோ வந்து வீட்டுக்கிட்ட வந்து அவங்க ஏற முடியாது. ஆட்டோ அங்கேயே நிக்கணும், போய் தான் ஏறணும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா கொள்ளலைன்னா அது எப்படி? அதுல அந்த மாதிரி நம்ம இப்ப இங்க வாரிக்குள்ள தண்ணின்னா கார் போறது கஷ்டங்கிறோம். ஆமா ஆமா, அந்த மாதிரி அவங்களுக்கு சகதியா கிடக்கு வண்டி. அவங்க இந்த கொண்டு போற வண்டி கூட கீழே இறக்க முடியாது. அதனால அங்கிட்டு கிடக்குற வண்டி எதையாவது வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகலாமான்னா நிக்கலாம் பார்த்தாங்க. அதுவும் எங்கிட்ட வாடகைக்கு போயிடுச்சு அந்த வண்டிகளும். வீட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போறோம்னா சகதி சுத்தமா காஞ்சாதே போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா, ஒரு இடம் வாங்கிட்டு அதுக்குள்ளே இருக்காது. ஆனா நீங்க கிளைமேட் எப்பவுமே அப்படித்தானே இருக்குன்னு சொல்லுவீங்க. மழையாதான் இருக்காது, எப்படி இருக்கிறான்னு தெரியல. நம்மளுக்கு இருந்தால் வெறுத்து போயிருமே என்னடா நம்மளுக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக மழை வந்ததுக்கு மழையில் நனைஞ்சு வரோம். வேலைக்கு போறவங்களுக்கும். சாந்தா பார்த்தீங்கன்னா மூஞ்சி எப்போ பார்த்தாலும் அவரை விட வெள்ளையா இருக்கு மூஞ்சி. நல்லா பளிச்சுன்னு. ஏன் கிரீம் எதுவும் போடுறாளா? கிரீம் எதுவும் போடுவாங்க. அவரை விட பளிச்சுன்னு வச்சு எப்பவுமே சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கு. வீடியோக்கு ஆடுறது, டான்ஸ் நல்லா ஆக்டிவா இருக்கு. இந்த மனசுல ஹாப்பி இருந்தா எந்நேரமும் இது ஆக்டிவா இருப்பாங்க. ஆமா, நம்மளுக்கு எல்லாம் நம்ம ஒரு நேரம் ஹாப்பியா இருந்தோம்னா கூட மனசளவுல பொண்ணும் பிள்ளைய ஏதோ ஒரு விதத்துல நம்மள டவுன் ஆக்கி விட்டுருங்க. என்ன நம்மளோட இருக்கவங்க யாரோ ஒருத்தர் டவுன் ஆக்கி விட்டுருவாங்க. அதுல நமக்கு மனசு ரொம்ப பாதிச்சு போயிடும். நம்ம ஹாப்பி. அவங்களுக்கு அந்த தொந்தரவு கூட இல்ல சாந்தா முத்துங்க. அவரு அது சொன்னபடி கேக்குறாரு. பசங்க இவங்க 2 பேருக்கும் இடையில எதுலையுமே தலையிடுறது இல்ல. அவங்க வாட்டுக்கு அவங்க நம்ம வீட்டு பிள்ளைய என்னதே ஓவியமா பண்ணி வச்சாலும் இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ கமெண்ட்ல கேக்குறாங்க, அம்மா அப்பா நீங்க 2 பேரும் இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே 40 வயசுக்கு மேலேயும் பசங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க 2 பேரும் சொல்றாங்க, பசங்க அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, அவங்க படிக்கிறது உண்டு, அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. இதுல எல்லாம் தலையிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. இல்லை மேம், ஆனால் அப்படி இருக்க முடியுமா? இப்போ பசங்க ஏதோ ஒரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வீட்டில் அம்மா அப்பா இப்படி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கூட பரவாயில்ல, அது மணிக்காக அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இப்போ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தானே, இவங்க டான்ஸ் ஆடி போடணுமானா அவங்களுக்கு ஒரு தோணும் தானே. அதெல்லாம் தோணும் இல்லையா? இவங்க கேட்குறாங்க, வயசுக்கு வந்த பசங்களாச்சு, பெரிய பையன் நல்ல பெரிய பையன் ஆயிட்டேன், அதெல்லாம் எல்லாமே சொல்லுவேன். அவங்க எடுத்துக்கிட்டேன், எனக்கு அதுல நோ அப்ஜெக்ஷன். இங்கிலீஷ் நல்லா பேசுறேன், அவங்க எடுத்துக்கிட்டேன். அவங்களோட ஃப்ரீக்காக அவங்க எடுக்கிறா, இதுல நம்ம தலையிட தேவையில்லை அப்படின்னு. நம்ம படிச்சு நம்ம பாட்டுக்கு முன்னேறணும். நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அது 100ல் ஒரு 10% தானே அந்த மாதிரி பேசுங்க. மற்றது எல்லாமே அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க படிக்கிற வரைக்கும். நம்ம வீட்டுலதான் இப்படி வளர்க்குறோம் பிள்ளைகளை, ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இப்படி வளர்க்குறோம். அப்படி பிள்ளைகளை வளர்க்குறதே அதுகளுடைய லைஃபும் நல்லா வரும். அதுக்கு காலூனி நிற்க வாழ்க்கை. இப்ப பெத்தவங்களுடைய வாழ்க்கையும் உனக்கு 100 வருஷம் கிடையாது. அவங்களும் பிள்ளைய பிறந்துட்டேங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் ஒடுக்கிக்க முடியாது. என்ன அவங்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைய ஒரு லைஃப் அது ஆரம்பிக்க போயில இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்ப அந்த பிள்ளைய வாழும்போது அவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி பெத்தவங்க வாழலையும் பிள்ளைய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகும். அவங்களுக்கு லைஃப் இருக்கிற வரைக்கும் அவங்க வாழட்டும். அவங்களால உடம்புக்கு என்ன முடியுதோ, உடம்புக்கு முடியும் போது அவங்க டான்ஸ் ஆடட்டும், பண்ணட்டும், செய்யட்டும், பிள்ளைய பேசாம கண்டுக்காம போறது.
அதான் பெட்டர் என்ன கேட்டா. ஆனா இதுகளுக்கு தேவை பண்ணிட்டு தானே அவங்க செய்யறாங்க. இதுல ஒண்ணு ரோட்ல விட்டுட்டு அவங்க சாப்பாடு, தூக்கம், அத்தியாவசியம் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தானே செய்யறாங்க. இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அம்மா அப்பா இப்படி ஒரு வயசுக்கு மேல ஆடுறாங்க அப்படிங்கிற ஆடி வீடியோ போடுறாங்க, இல்லை கஷ்டம் தான். இதுவா தானே இருக்கும். அவங்க இப்படி நினைக்கிறது இல்ல, இது நினைக்கிறது இல்ல. அதனாலதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. 3 இதுல வச்சிருக்காரு சேனல், 3 சேனல் வச்சிருக்காரு. அந்த பயலுக்கு ஒத்துழைப்பு. எப்ப பார்த்தாலும் புருவம்லாம் அப்படியே போட்டு மேக்கப் பவுடர் அடிச்சு எப்ப பார்த்தாலும் மேக்கப்ல தான் இருக்கு. அவங்க என்னதான் சரியா பண்ணாலும் அவங்க உடம்பு ஆகணும்னு இருக்குல்ல மம்மி, அது அவங்களுக்கு சரியா செட் ஆகல உடம்பு. நீங்க என்னதான் உடம்பு இது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் இது இல்லாமல் அது நம்ம என்னதான் மேக்கப் போட்டு பவுடர் போட்டு சிக்கனா போட்டு என்ன போட்டாலும் அது என்ன ஆஸ் யூஷுவல் இருக்கோ கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக காட்டும். ஒரு 20% கூட காட்டும், ஒரு 30% கூட காட்டும், அவ்வளோதான். இந்த இது சொல்லுவீங்கல்ல, இந்த இப்போ கூட ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்சதில்ல, கஸ்தூரி குமார், அவங்கெல்லாம் ஆமாம், அவங்கெல்லாம் மேக்கப்பே போடுறதில்ல, நகையை யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக, அவங்கெல்லாம் பியூட்டி பார்லர் போடுறதில்ல. ஆனால் வந்து நேச்சுரல் அழகுன்னு சொல்கிறோம், அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் எதையுமே ஆடம்பரமாக இது பண்ணிக்கிறது இல்லை, நேச்சுரல் இப்படி தான் இருக்காங்க. வீட்டில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் நேச்சுரலாக இருக்கிறதா அழகு. எந்த மேக்கப்பும் பண்ணாது, அதுவும் நேச்சுரலாக தான் இருக்கும். அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், நேச்சுரலாக தான் இருக்கும் அதுவும். ஆனா அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி போடுது இப்ப. அதுவா வீட்டுக்காரர் ஆட மாட்டாரு, அதுவா வயல்ல டான்ஸ் ஆடி அதை இப்படி கேமரா இப்படி வச்சு டான்ஸ் ஆடி போடுது. அதுவும் படத்துக்காக வேண்டி டான்ஸ் எல்லாம் ஆடுது. ஓ, டான்ஸ் ஆடினா பாக்குறாங்க, வியூஸ் நிறைய போகுதுன்ட்டு டான்ஸ் ஆடி போடுது. ஓ, இப்போ எல்லாம் மணி நோக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. சேனல் எடுத்தாலும் எந்த விஷயமா இருந்தாலுமே இப்போ நம்ம போய் இது பண்ணணும் அது பண்ணணும்னாலும் ஏதோ ஒன்றுக்கு இதுக்கு ஏதோ ஒன்று நான் இப்போ பார்த்தேன். நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு சோஷியல் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் ஒரு ஆளுக்கு டொனேஷன் பண்ணுறதுனால முதல்ல இங்கே வந்து இது பண்ணுங்கள், என்ட்ரி போடுங்க, இங்கே வந்து இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் இருக்குது. தருண் சுந்தர் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை போயிருக்காங்களா? தருண் சுந்தர் பிள்ளைகளே எல்லாரையும் கூட்டிட்டு ஹஸ்பண்டை கூட்டிட்டு சென்னை போயிருக்கு. என்னத்துக்கு போயிருக்குன்னு தெரியல, ஆனா சென்னை போயிருக்குன்னா பஸ்ல எடுத்துருக்கு போட்டிருக்கு வீடியோ. ஓ, அவங்க எதுக்காக போயிருக்க ரீசன் சொல்லலையா? ரீசன் சொல்லல, அது அப்புறம் தான் சொல்லணும். அதே ஒரு நாளைக்கு எங்க இருந்தாலும் 3 வீடியோ 3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. அதுவும் 3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. ஷார்ட்ஸ்னா எப்படி பேசியா இல்லை வந்து ஆடியா? பேச்சுதே. அவங்க ஆட மாட்டாங்க, அது ஆடாது. அதுதான் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கேட்டாங்கன்னு இல்லை, நீ ஆடுறதுன்னா ஆடு, ஆனால் யார் பார்க்குறது தெரியல. வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்காரர், அவர் உண்டாதான் இருப்பார் அது ஹஸ்பண்ட். ஆனால் மம்மி ஒரு சிலர் ஆம்பளைய இந்த வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் வாயை திறந்தாங்கன்னா கருத்து சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு சிலர் எப்படி பார்த்தேன்னா, இந்த இன்னைக்கு ஒரு படம் போட்டிருக்காங்க சன் டிவியில், தனுஷோட படம். அந்த படத்தில் ராயன், அந்த படத்தில் தனுஷ் வந்து தங்கச்சிக்காக பொண்ணு பேசுகிற இடத்துல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ போடுவீங்க, என்ன போடுவீங்க, எவ்வளோ, அவன் பையன் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், கூட போடுங்க எங்களுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ராயன் இவன் வந்து 4 வார்த்தை தான் பேசுகிறேன், ஆனால் நறுக்குன்னு. எப்படி தெரியுமா? அவங்க வந்து கடை வச்சுருக்கேன், அந்த கடையை வந்து சொல்கிறேன், கடையை ஃபஸ்ட்டு வார்த்தை கடையை தங்கச்சி பேரில் எழுதிடுறேன். அவங்க கேட்குறதுக்கு பூர்த்தி அடைஞ்சிருச்சு ஒன்று. அந்த கடையை நடத்துறதுக்கு மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு, அதனால அவர் கடையில் இருக்க முடியாது, பொண்ணையும் வச்சுக்க முடியாது. அந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதை கடையில் வைக்க முடியாது. அப்போ அந்த கடை நடத்துறதுக்கு 2 பயல்களை நானே விடுறேன். ஒன்று கடை எழுதி கொடுத்துட்றேன், அந்த கடையை நடத்துறதுக்கு பயல்களை 2 பயல்களை நானே விட்டுறேன். அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் நீங்கள் சம்பளம் கொடுத்துருங்க. இது கரெக்டான பேச்சு. ஆனால் வேறு எதுவுமே பேசலை. இப்போ வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ கரெக்டாக பேசிட்டாப்புல, 4 வார்த்தைனாலும் நறுக்குன்னு பேசிட்டாப்புல. இப்போ நம்ம யோசிப்போம்ல, இப்போ நம்ம கடையை ஓகே அப்படின்னாலும் கடைக்கு யார் ஆளை போடுறது, எப்படி நடத்துறது, தெளிவாக அதோட ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு சில ஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுவா. இதே நம்மளாம் சம்மந்தப்படுத்தல. இப்படி சொன்னோம்னா கடையை எழுதி கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சு வச்சு, மிச்சம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் விடுங்க, என்ன கடையை எழுதி கொடுக்கறதோட முடிஞ்சு வச்சுன்னு சொல்லுவாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனா யாருமே ஒரு சொல்யூஷன் வந்தா ஏத்துக்க தானே செய்வாங்க.
நம்மள எல்லாம் அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஹெட் வெயிட்டா இருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன அதுல தலையிடுறீங்க? உங்க பொறுப்பு எழுதி கொடுக்குறதோட முடிஞ்சு சொல்லுவாங்கல்ல மாட்டாங்கள. இந்த அவையில எல்லாம் ஒரு மாதிரி ஒத்து போயிடும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆகி போயிடுது கல்யாணம் பண்ணாலே. நம்மள அதுவும் இல்ல. கல்யாணம் பண்ணாலே நம்ம தனியவே நிக்க வேண்டியதா தான் இருக்கு. நமக்கு பொண்ணு வந்துச்சுன்னா அது விடதான் ஒத்தியான நினைக்கும். உனக்கு பொண்டாட்டி வந்தாச்சுன்னு வைக்கி, அது விடதான் ஒத்தியா நினைச்சுட்டு என்னதான் சொத்துக்கு இல்லைனாலும் அவங்க அம்மா அப்பா அவங்கதான் பெருசுங்க. நம்ம என்னதான் பால் தயிரும் ஊற்றி வளர்த்தாலும் நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு அம்மா வீடுதான் பெருசுட்டு இங்க தங்காதுங்க, நிக்க மாட்டேங்குதுங்க. எல்லா பிள்ளைகளுமே அப்படிதான். ஒரு சிலது பொறுப்பா இருக்கிறதுக்குன்னு நம்ம குடும்பமாகணும், நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை மேமே இப்போ பொண்ணுங்கன்னாவே அம்மா வீட்டில் தான் பாசம் கூடவா? அம்மா வீட்டில் தான் பாசம் கூட. இப்போ மாமியாக்கள் நல்ல அம்மாவா கிடைச்சிட்டாங்கன்னா அப்படினாலும் இருக்காதுங்க. என்னதான் அம்மா அதுதான் சொல்லல, பால் ஊற்றி என்னதான் வளர்த்தாலும் இருக்காது. பசங்க வந்து மாமியார் வீட்டை எப்படி மேம் பாக்குறாங்க? பசங்க மாமியார் விட பெருசாதான் நினைப்பாங்க, பொண்டாட்டி பிறந்த விட. ஆனா அதுவுமே நம்மள இப்ப என்ன எல்லா பசங்களும் அம்மா பேச்சு தான் கேட்கறாங்க, மாமியாவை பாக்குறது இல்ல. மாமியா விட்டு மாமனாரு குழுந்தியா மச்சினே இவங்களை எல்லாம் பாக்குறது இல்ல. மத்த கேஸ்ட்ல எல்லாம் முன்னாடி மண்ணடினே எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. கல்யாணம்னு பண்ணியாச்சுன்னா மனஸ்தாபம் 1008 இருந்தாலும் அத்தாச்சி வாங்க, அவங்க வாங்க, இவங்க வாங்கன்னு சேர்ந்துக்கிறாங்க. நம்மள அப்ப கூட தனிய பிரிச்சு நிறுத்திதான் நம்மள பண்றாங்க. நம்ம கேஸ்ட் ரொம்ப மோசம். ஒரு உறவுகளோட பொருந்துறதே இல்லை. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா மனுஷ வாழ்க்கையில் 60-70 வருஷம் ஒரு டீப்பா. இப்போ நம்ம ஃப்ரெண்டே இப்போ ஃப்ரெண்ட்லாம் என்ன கம்யூனிட்டி என்னெல்லாம் பார்க்குறதில்ல. எந்த நல்ல ஃப்ரெண்டுன்னா வாடா அப்படின்னு ஷோல்டரில் அணைக்கிறோம், அவங்கள தொடரக்கூடாது அப்படி இப்படிலாம் டச்செல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி பொருந்தியே வாழ்க்கையில் வரமாட்டேங்கிறாங்க. அப்படித்தானே நம்ம அப்படியே வரமாட்டேங்குது. நான் பெருசு தங்கச்சியே அப்படிதான், தம்பியே அப்படிதான், அப்படி இல்ல. மத்த கேஸ்ட்ல எல்லாம் அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அடிச்சுட்டானா வாடா 10 பேர் போயிடுறாங்க. நம்மள அப்படியா அப்படின்னு பார்த்து வேணா சிரிப்பாங்க. நம்மள ஒற்றுமையே கிடையாது. பணம் எல்லாம் இருக்கு, ஒற்றுமை கிடையாது. பணம் இருக்கு, ஒற்றுமை கிடையாது. நம்மள பணம் மட்டுமே எல்லாம் செய்ய முடியுமா? ஆமா, ஒற்றுமை வேணும். அந்த பணத்தை வச்சு நம்ம ஆளை தானே தேடுறோம். ஆமா, நம்மள ரொம்ப மோசம் நம்ம கேஸ்ட். என்ன பிறந்தா என்ன கொஞ்சம் சௌரியமா இருக்கலாம். மத்த கேஸ்ட் எல்லாம் என்ன தெரியுமா, என்ன வேலைக்கு வேணாலும் போடான்னு விட்டுருவாங்க. ஒரு வயசு வந்துச்சுன்னா நீ என்னமோ போட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்ம கேஸ்ட் வந்து அது அந்த மாதிரி இல்ல. அதே மாதிரி ஃபுட்டும் நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம். ஆமா, நம்ம கேஸ்ட்ல பிறந்தா. ஆனா இப்ப எல்லா கேஸ்டும் தான் ஃபுட்டெல்லாம் நல்ல ஃபுட்டு சாப்பிடுறாங்க. ஆமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ காலம் மாறிக்கிட்டே வருது. ஆமா. அவங்க கேஸ்ட்ல கல்யாணமும் ஈஸியா பண்ணிடுறாங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு போயிடுறாங்க. வேலையும் அவங்க பாத்துறாங்க. ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களே வெளியே வந்து வேலையை ஒன்ன பார்த்து கையில தன்னால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை பார்த்து நான் தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாடுறாங்க. மெத்தவங்க பண்ணணுங்கிறது இல்ல. நம்ம கேஸ்ட்ல அதுவும் இல்ல. ஒரு படிக்க வச்சிடறோம். படிக்க வச்ச ஒரு வேலை, இந்த பண்பான வேலைக்கு போகணும், நல்ல கௌரவமான வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில கல்யாணமும் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கோம். நம்ம கேஸ்ட் அப்படிதான். கல்யாணம்னு போகும்போது அது ரொம்ப பிரச்சனையில வந்து முடியும். பொண்ணுகளா அதுக்கு மேல ஓவியமா பண்ணுதுங்க, ஓவியமா வளர்க்குறாங்க, ஓவியமா இருக்குதுங்க. இப்ப என்ன ட்ரெண்ட் மாறி போச்சான். நம்மள பொண்ணுங்க இப்ப என்ன பண்ணதுலாம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள்ளை டைவர்ஸ் வாங்கி அவன் 30 லட்சம் வாங்குறதான். மறுகா இன்னொருத்தர் இப்ப அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாம். மறுகா இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணி அவன் நம்ம சொன்னது எதுவும் கேட்கலனாக்க உனக்கு எனக்கு ஒத்து வராது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என்னை ஒழுங்காக டைவர்ஸ் பண்ணி அனுப்பிவிட்டு, எங்கள் அம்மா இவ்வளோ கேட்பாங்க, அதை கொடுத்தினாதான் உனக்கு டைவர்ஸ் தருவேன் அப்படிங்கிறதான். இப்போ பொன்னியாச்சி அதான் சொல்லிச்சு. இப்போ ட்ரெண்ட் இப்போ இப்படி போயிட்டு இருக்கான். ஆக நீங்கள் வந்து நீங்களாம் இப்போ அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா என்னத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறது இருந்தாச்சு. அப்படி போயிட்டு இருக்கு ட்ரெண்டு.
நம்ம அதுக்கு மேல யோசிப்போம்ல. டைவர்ட் பண்ணாட்டி நீ இரு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல டைவர்ட் பண்ணலைன்னா. அப்ப நீ மட்டும் என்ன? சரி, அவங்க வந்து லைஃப் பின்னாடி என்ன அதை யோசிக்கவே இல்லை. பெத்தவங்களுக்கு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு எவ்வளவுமே அதை யோசிக்கவே இல்லை. 29 வயசு 30 வயசான பொண்ணுகளை கூட அப்படிதான் வச்சிருக்காரு. நம்மளை போல அழுகுதான் அந்த பிள்ளைகளுமா யோசிக்காதுங்க. பொண்ணுல இந்தாச்சியே பேத்தி வச்சிருக்கேன். இந்த பொண்ணுக்கு 30 வயசு இருக்கும். இந்தாச்சி பேத்திக்கு சென்னையில ஐடில வேலை பார்க்கறதுனா விட்டு வச்சிருக்கு. டைவர்ஸும் வாங்கல, என்ன கல்யாணமும் பண்ணல. அவங்களா? ஆமா, பண்ணி வச்சுட்டேன். எந்த அர்த்தத்துல பண்ணிட்டு இருக்காங்க? நான்லாம் முத்துமினாக்கெல்லாம் 26 27 வயசுல எல்லாம் பண்ணிட்டேன். அது ஒருத்தருக்கு ஒரு இதில் போய்கிட்டு இருக்கா. ஆமாம், பொண்ணுங்களுக்கு அம்மாக்க பொண்ணுங்களை வச்சு சம்பாதிக்கணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல தொகை 30-60 லட்சம் வாங்கிட்டோம்னா பெரிய பணக்க ஒரு நல்ல வசதி மாதிரி தானே. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நகையும் நம்ம அவங்க போட சொல்லிடுற. நம்மளும் 15 பவுன் போடுறோம், 20 பவுன் போடுறோங்கிறோம். 15 பவுன் போட்டால் அந்த பிள்ளை கழட்டி தந்தாதான் போச்சு. கழட்டி தரலைன்னா நம்ம என்ன அடிச்சு பிடிச்சா வாங்க முடியும்? அப்படியே போட்டுட்டு போயிடுச்சு. நம்ம அம்மாக்காரி கழட்டி வாங்கிட்டாரா என்ன? இதெல்லாம் முட்டாள்தான் இல்லையா? அப்புறம் இப்படியே நினைச்சா எப்படி மம்மி கல்யாணம்? ஏதோ ஒரு நம்பிதான் சொல்லிடணும். அப்ப நல்ல பிள்ளைங்களே இருக்காதுங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா பழகினதுக்கு அப்புறம் நல்லா பழந்து நம்ம வீட்டுல இருக்கதா இருந்தா நம்ம எல்லாமே கொடுக்கலாம். என்ன எதை வேணாலும் கொடுக்கலாம், அதுல தப்பே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு தான் நாளைக்கு ஆக போகுது. அதை விட்டுட்டு இது கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாரு. அப்புறம் நம்ம பரதேசியா போயிட மாட்டோமா? நம்மளுக்கெல்லாம் கேட்க வைக்க ஆள் இருக்கா? அதே இந்த இடம் அந்த மாதிரி இடம் நல்ல வேலை உங்களுக்கு அது முடியாதது அப்படின்னு பொண்ணுங்க யோசிக்காதுங்களா கொஞ்சம் கூட? அம்மா சொல்றது அப்படியே கேட்குங்களா? தெரியல, எனக்கு அதே தோணுது. அதுகளுக்கும் தோணாதா நம்மளும் வாழ்க்கை வாழணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், ஒரு வாழ்க்கை வாழணும்னு தோணாதுங்களா? இப்படியே 2 இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இல்லாத ஒரு பிள்ளையதான் இப்ப பண்ணுதுங்க. இருக்க ஒரு பிள்ளைய ஓரளவு செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிடுதுங்க. இல்லாத ஒரு பிள்ளையதான் ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன நம்ம நறுக்கி இருக்கோம்? இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, சவுச்சவு, வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.